தியாகபிரம்ம கீர்த்தனையெல்லாம் அக்ஷர சுத்தமாக பாடணும். தீட்சதெல்லாம் பக்தியோடு பாடணும். பக்தி இல்லை. தியாகபிரம்மே சொல்கிறார். அப்படி ராமன்ட்ட பக்தி செலுத்தினவரே எனக்கு பக்தி இல்லைங்கிறார். நம்ம எல்லோரும் இன்னொருத்தருக்காக தான் பக்தி செலுத்துகிறோம். சார் தெரியுமோ இல்லையோ, தினம் இது ஒரு பிரதோஷத்துக்கு வந்துடுவார், தினம் கோயிலுக்கு வருவார். இப்படி பக்கத்தாத்துக்காரன் சொல்லணும்னே ரொம்ப பேர் கோயிலுக்கு போகிறான் தெரியுமோ. இவன் இன்றைக்கி சொல்லுவான், நாளைக்கு திட்டவும் செய்வான், வேஷம் போடுறாருன்னு. அவர் தான் சொல்கிறார், நம்ம இன்னொருத்தருக்குன்னே பக்தி செலுத்துகிறோம். வெகலேச்சி நீட நெத்திட்டுண்டு உனக்கு பூத்தி பூசி வெள்ளஞ்சினைய ஸ்லாகனியுல்லை பகபைகமார்ஜனலோலுல்லை ரேகானி தியாகராஜ வினுத தெளியலேது ராமா. பக்தி மார்க்கம் தெரியலேன்னர். நாரதர் போகிறார் பெருமாள்கிட்ட, நாராயணா நாராயணாங்கிறேனே இதுக்கு என்ன அர்த்தம்னர். இந்த காவேரி கரையில் ஒரு பூச்சி பறந்துன்னு சொல்லுன்னர். அறிவோம் நாராயணாய நமகான்னர். இந்த பூச்சி செத்து போயிடுத்து. கொஞ்ச நாள் ஆச்சு, அங்கே ஒரு புழு நெளிஞ்சின்னு சொல்லுன்னர். அதுவும் செத்து போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த காவேரி கரையிலே ஒரு மான் குட்டி விளையாடின்னு சொல்லுன்னர். அதுவும் பிராணனை விட்டது. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த காவேரி கரையிலே இப்போ தான் ஒரு பசுமாடு கன்று போட்டிருக்காதுங்க, அதில் சொல்லுன்னர். கன்றுக்குட்டியும் பிராணனை விட்டது. ஒரு பெருமாள்கிட்ட வந்தார். இது வரைக்கும் அர்த்தம் தெரியாமல் சொன்னதே தேவலாம், இது வரைக்கும் என்ன கலகக்காரன்னு தான் சொல்லியிருந்தா, இந்த சமாச்சாரம் தெரிஞ்சால் கொலகாரம்பா. உம்ம நாமாவுக்கு இதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும்னா. கொஞ்ச நாள் ஆச்சு, காசி ராஜாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ஆம்பளை குழந்தை பிறந்து பேர் வைக்க போகிறான். 13 நாள் ஆகிருக்கு. பெருமாள் கூப்பிட்டார் நாரதரை. இந்த காசி ராஜா பையன் பிறந்திருக்கு, இந்த குழந்தை காதில் போய் நாராயணா சொல்லிட்டு வந்தார். கும்பிட்டார் நாரதர். இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜா விட்டு சமாச்சாரம், பாதாள ஜெயிலில் வச்சுருவான்னா நீ போனார். இவர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிப்ளாவை இடுப்புலேருந்து எடுத்து இப்படியே வச்சுருக்கார் சிப்ளாவை. ஒரு வாசலில் வந்து நிற்கிறார். காவலாளி நிறுத்தி விட்டான். நீங்கள் யாருன்னு. என்னை பார்த்தா தெரியலையா? இவர் வீணை வச்சுருக்கேன், கொண்டை போட்டிருக்கேன், நான் தான் நாரதர்னா. கொண்டை போட்டவன்லாம் நாரதனா? ரொம்ப பேர் போட்டுருக்கான். பின்ன என்ன இல்லை சாமி, நீ என்னவோ வரும்போது சொல்லிகிட்டே வருவியே, ஏன் சொல்லலேன்னா. இவர் சொன்னார், நான் சொன்னால் அப்புறம் நீ இப்படி நிற்க மாட்டடான்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ராஜாட்ட போய் சொன்னால், ராஜா வந்து கூட்டின்னு போனால், உள்ளுக்குள்ளே போனோடனே தொட்டியில் ஆட்டினார். எல்லாரையும் வெளியில் போய் சொல்லிட்டு சிப்ளாவை எடுத்தார். ஹரிவோம் நாராயணாய நமகான்னர் அந்த குழந்தைகிட்ட. அந்த 13 நாள் குழந்தை எந்திருந்து உட்காந்து பேசிட்டு, ஓய் நாரத மகரிஷே, உமக்கு இன்னும் நாராயணன் நாமாவுக்கு அர்த்தம் புரியலையான்னு கேட்டது. அப்போது அந்த நாரதர் வாயை புதைச்சின்னு கேட்டார், என்ன சொல்கிறேன்னு. பூச்சியாக பறந்துருந்தேன் அப்போ கேட்டேன், புழுவாக பிறந்தேன் அப்போ கேட்டதுனால மான் வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால பசு வயத்தில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால இந்த மானுஷ ஜென்மா. ஒரு ஜென்மாவிலும் நீரே ஆச்சாரியனாக வந்து எனக்கு அஷ்டாட்சரத்தை சொன்னீர், இனிமேல் எனக்கு ஜென்மாவே இல்லைன்னு சொல்லி அந்த ஜீவன் அங்கிருந்து. இதைத்தான் தியாகபிரம்மன் சொல்கிறார். சரத்கால சந்திரன் போல் நமக்கு குளுமையை தருமாம் நாராயணன் நாமா. சரதிந்து நிப்பாபகனே வர்ணாரதநாராயண ஸ்மரண ஆனந்தா அனுபவமுகல அனுபவித்து சொன்னாராம். உங்களை எல்லாரையும் கேட்குறேன், உலகம் பூரா கேட்குறேன். எல்லாத்துலேயும் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது, டிவி இருக்குது. உங்களை கேட்குறேன், ஒரு 5 நிமிஷம் உருப்படியாக நீங்கள் யாராவது ஒரு சேனல் பார்த்துருக்கீங்களா? அங்கே விளம்பரம் வந்தவுடனே மாற்றிடுவோம். இப்போ 2 மணி நேரம் தினம் இப்படி உட்காந்து கேட்குறேன். உங்கள் ஆற்றுல முதல்ல 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காண்டிருக்கேளா? கொஞ்சம் சொல்லுங்க. முந்தியெல்லாம் ஃபோன் வந்தால் அங்கே போய் பேசினோம். இப்போ ஃபோனுக்கு 3000 ரூபாய் கட்டிவிட்டு ஃபோனை எடுத்துட்டு நெட்டு கிடைக்கல, நடு ரோட்டில் நிற்கிறோம். அங்கேருந்து அவன் கேட்குறான், எங்கே இருக்க? ரோட்டில் நிற்கிறேன்.
லைனே கிடைக்கல பாரு. பணத்தையும் கட்டிவிட்டு நம்ம ரோட்டில் இருக்கோம். யாராவது உட்காண்டிருக்கோமோ ஒரு 5 நிமிஷம். இப்போ நீங்கள் எல்லோரும் உங்களை நான் செல்ஃபோனை ஆஃப் பண்ணுன்னு விட்டேன், கட்டுப்படுத்தியிருக்கேன். எல்லோரும் உட்காண்டிருக்கள் அசையாமல். திருச்சி கல்யாணராமனுக்காக உட்காண்டிருக்கள். நாராயணன் நாமா உங்களை உட்கார வச்சிருக்கு. அதை உணருங்கோ. பகவன் நாமா அதுதான் உட்கார. நீங்கள் யார்கிட்டையும் 100 ரூபா கொடுத்து ஒருத்தனை உட்காத்த முடியாது. இது 100 ரூபா கொடுத்து கூட்டுற கூட்டம் இல்லை. கூட்டத்தை கூட்டிவிட்டு நான் 100 ரூபா கேட்குறேன். புரிஞ்சுதா உனக்கு? அதனால் அதுதான் பகவன் நாமா. பகவன் நாமாவோட விசேஷம் தெரிஞ்சுக்கோ. இப்படி நாராயணன் நாமாவை சொன்னால் நல்லது நடக்கும், சொல்லலைன்னா நலனுக்கு கஷ்டம் வந்தாப்புல. சூதாட உட்காந்துட்டான், எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில் உன் மனைவியை பந்தயமாக வெயின்னு சொன்னான். பகடையை கீழே வச்சான். ஆட்டத்தை நிறுத்திக்கிறேன்னு எந்திருந்தான். இப்போ யார் கதை கேட்டுன்னு இருக்கா? தர்மபுத்திரர். பிருகதஸ்வ முனிவர் கதை சொல்லின்னு இருக்கார். தர்மபுத்திரா கதை கேட்கறையான்னு கேட்டார். தர்மபுத்திரர் கதறி அழுதார். நீங்கள் சொல்கிறது புரியறது. நல மகாராஜா, மனைவியை பந்தயமாக வைக்கலை, நான் திரௌபதியை பந்தயமாக சொன்னேன், கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு வியாக்கியானம் தெரிஞ்சுக்கணும்னார் தர்மபுத்திரன் ரிஷியை. நலன் ஏன் பந்தயம் வைக்கலை, நான் ஏன் வச்சேன்னு தெரிஞ்சுக்கோங்கோ. நலனை பிடிச்சது சனி, என்ன பிடிச்சது சகுனி, அதனால் வச்சேன். நான் சனியை விட மோசமவன். அப்போ கீழே இறங்கி போனான் நலன். தமயந்தி கூட ஓடினா. பாழ் மண்டபத்துக்கு போகிறா. போயின்னு இருக்கிற போது நன்ன எல்லோரும் காது கொடுத்து கேளுங்கோ. இல்லை ஆம்பளை நன்ன கேளு. ஆமாம், அவர் நலன்கிட்ட சொல்கிறா தமயந்தி, எங்கள் பிறந்தாத்துக்கு போவோம், அப்புறம் படையெடுத்துன்னு வந்து இவன்கிட்டேருந்து ராஜ்யத்தை மீட்போம், எங்கள் ஆற்றுக்கு போவோம்னா. நலன் சொல்கிறான், பெண்ணே, வசதி இருக்கிற பொழுது தான் ஒருத்தன் மாமனார் ஆற்றுக்கு போகணும். வசதி இல்லாத போது போகக்கூடாது, யாரும் மதிக்க மாட்டார்கள்னு சொல்கிறான். அதுதான் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்கோ. அம்மா வசதி, நம்ம எல்லோரும் கஷ்டம் வந்தால் மாமனார்கிட்ட தான் போய் கேட்குறோம். ஆமாம், அவன் ஒரு ஊரில் நிஜமாலுமே நடந்தது. பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டான். அவனுக்கு பெரிய சங்கத்தில் பாராட்டு விழா, பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு பட்டம் கொடுத்து ஷீல்டு கொடுத்து அவனுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிச்சான். அப்போ அவன் ஆத்துக்காரி பக்கத்தில் நிற்கிறா, என்ன பிஸ்னஸ் மேக்னட்டு? பக்கத்தில் இன்னொருத்தன் கேட்டான் என்னன்னு. 10 வருஷம் முன்னால் எங்கே இருந்தார் தெரியுமா? ஆமாம், லஸ் சர்ச்சில் நடு ரோட்டில் நின்றுச்சார். ஆமாம், எங்கள் அப்பா தான் 25 லட்சம் கொடுத்தார். இன்றைக்கி பிஸ்னஸ் மேக்னெட்டு. இதில் நீ கடன் வாங்கின மாமனார்கிட்ட மாமனார் மாமியார்லாம் சொல்லி காட்ட மாட்டா. சொல்லி காட்டுறதுக்குன்னே தான் அவத்துலேருந்து வந்திருக்கா. புரியுதா உனக்கு? நலன் பாழ் மண்டபத்துக்கு போனான். சாப்பாட்டுக்கே இன்னும் வழி பார்க்கலை. டக டக டகன்னு 2 தங்க கிளி வந்து உட்காண்டது. இந்த கிளியை பிடிச்சி குடுன்னா புகழேந்தி புலவர் சொல்கிறார். எப்படி கேட்டாலாம்? மானை பிடிச்சி குடுன்னு சீதை கேட்டா மாதிரி கேட்டான்னர். மான் பிடிக்க சொன்ன மயிலே போல். அங்கேயாவது ராமனுக்கு நல்லது சொல்கிறதுக்கு தம்பி இருந்தான், இங்கே ஒத்துரும் இல்லை. ஓகே, இந்த தங்கம் மானை பிடிச்சி குடுங்கிறா சீதை. இதில் வேடிக்கை என்னென்னா, இவ தான் தங்கம், இவ தானே மகாலட்சுமி. ஹிரண்யவர் நாம் ஹரிணீம், ஹரிணின்னா மான் ஒரு அர்த்தம். இவ தான் தங்கமான். அவள் போலியை கேட்குறா, இதை பிடிச்சி கொடுங்கோன்னு. லட்சுமணனை பார்த்தார். லட்சுமணா, இந்த கவரிமான் பார்த்தையான்னா. அண்ணா, அந்த மானை நன்னா பாரு. என்ன சொல்கிற? அது கவரிமான் இல்லை, கவரிங் மான். ராமனுக்கு லட்சுமணனுக்கும் 1.25 நாள் தான் வித்தியாசம். 10 வருஷம்லாம் இல்லை. 2 பேரும் ஒரே அரண்மனையில் தான் வளர்ந்தா, ஒரே குருட்ட தான் படித்தா. அப்புறம் ராமனை விட லட்சுமணனுக்கு ஏன் மூளை வேலை செஞ்சது?
லட்சுமணன் தனியாக வந்திருக்கான். ராமர் தான் ஆத்துக்காரியோடு வந்திருக்கார். ஆத்துக்காரி பக்கத்தில் இருந்தால் இது வேலை செய்யாது. அதுதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம இப்படி அபிவாதையை பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். கல்யாணம் ஆனவொன்னு இப்படி பண்ணுவோம். மானை பிடிச்சி கொடு கேட்டுட்டான். அதுதான் அடியன் வியாக்கியானம் பண்ணேன். இல்லை லட்சுமணன் சொல்கிறான், அண்ணா அந்த மானை பாரு, நானும் நீ விஸ்வாமித்திர மகரிஷி யாகத்தை காப்பாற்ற போனோமே, இந்த யாகசாலை இதுதான். ராமன் முன்னால் நிற்கிறான், லட்சுமணன் பின்னால் நிற்கிறான். முன்னால் வந்த தாடக சுபாகுவை கொன்னா, மாரீச்சனை சமுத்திரத்தில் தள்ளினான். இதை பின்னாலேருந்து வேடிக்கை பார்த்தது லட்சுமணன், முன்னால் நின்று நேர பார்த்தது ராமன். இப்போ லட்சுமணன் சொல்கிறான், இந்த மானை நன்னா பாரு, அன்றைக்கி 3 பேர் வந்தாளே, நீ 2 பேரை கொன்னுட்ட, உங்கள்கிட்டேருந்து தப்பிச்சின்னு போனானே ஒத்தன், அந்த மாரீச்சன் தான் வந்திருக்கான். முன்னர் மகவாய் மூவரில் வந்தோன் அன்ன மாரீச்சனே இவன். பார்த்தீங்களா? அதைத்தான் இங்கே கம்பன் சொன்னான், திருவின் நாயகன் உரை செய்ய சுமித்திரை சிங்கம்னா. அவன் சுமித்திர பையனாக வந்திருக்கான், அதனால தான் மூளை வேலை செஞ்சது. இப்போ அவன் மானை கேட்டா மாதிரி அதுதான் ராமன் பின்னாலேயே போனான். புரியுறதா? தன்மானுக்காக பொன்மான் என நினைத்து பின் சென்றான். தன்மானம் உள்ளவன், தன்மானுக்காக பொன்மானை பிடிக்கச் சென்றவன் தன்மானை இழந்தான். தன்மானம் உள்ளவன். இப்போ இவ கேட்டா இந்த கிளியை பிடிச்சி கொடுன்னு, இடுப்பில் மட்டும் ஒரு வஸ்திரம்தான் இருக்குது. இந்த வஸ்திரத்தை எடுத்து அப்படி போட்டான். அந்த 2 கிளியும் இந்த வஸ்திரத்தோடு பறந்துன்னு பேசித்து, நல சக்கரவர்த்தியே, நாங்கள் வேற யாரும் இல்லை, உன் கையிலே இருந்த பகடக்காய்கள் எல்லாவற்றையும் இழக்க வைத்தோம், இன்னும் வஸ்திரம்தான் பாக்கின்னு அது கிளம்பித்தான். பொன்கிள்ளை பற்றித்தா. சூரியன் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்த வள்ளல் இடுப்பில் வஸ்திரம் இல்லாமல் நிற்கிறானேன்னு மறைந்தான் புகழேந்தி புலவர். ராத்திரி நடுராத்திரி பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துன்னு இருக்கா. தமயந்தி நன்னா தூங்குறா. ஆத்துக்கார் மேலே கையை போட்டுண்டு சனி என்ன பண்ணார், கத்தியா மாதிரி குறுக்க விழுந்தார். அந்த கத்தியை எடுத்தான். தமயந்தி புடவையை கிழித்தான், இடுப்பில் கட்டின்றான், நிற்கிறான். தமயந்தி பேசுகிற மாதிரி இருக்குது. சூதாடாதீர்கள் என்று சொன்னேனே கேட்கவில்லையே என்று வாசலில் போய் நிற்பான். அவள் கதறுகிறாள், என்னை விட்டு விட்டு போகிறீர்களே என்று. திரும்பவும் வருவனாம். பையனும் பொண்ணும் நின்று, அப்பா இப்படி சூதாட்டமாடி கெட்டு போயிட்டே என்று சொல்வது போல் இருந்ததாம். திரும்பி போய் நிற்பனாம். அப்பா எங்களை விட்டு விட்டு எங்கே போகிறாய் என்று சொல்வது போல் இருக்க திரும்பியும் வருவனாம், திரும்பியும் போவனாம். இது எப்படி இருந்ததாம்? பெண்கள் பாத்திரத்தில் தயிரை வைத்து அதில் மத்தை வைத்து கடையும் பொழுது அவ கை எப்படி இப்படியும் அப்படியும் போயிட்டு போயிட்டு வருமோ அதுபோல் வந்தான்னர். போய் ஒரு கால் மீளும் புகுந்து ஒரு கால் மீண்டேகும் ஆயர் கொணந்த அடுபாலில் தோயல் கடைவார் போலே தம் கை போலே ஆயிற்று காலன் வடிவாய வேளாண் மனம் நலன் போனான். சூரியன் பொழுது விடிஞ்சு வருகிறான். சேவல் கூவித்துன்னு எழுதலை புகழேந்தி புலவர். கோழிக்குலம்னர். எங்கள் ஆண் இனத்திலே பிறந்த ஒருவன் மனைவியை விட்டு விட்டு போய்விட்டான்னு பயத்தில் அடிச்சுண்டு கூவித்தாம். சூரியன் வந்தான். தமயந்தி எந்திருந்தாள். கணவனை காணவில்லை. இங்குமங்கும் ஓடினாள். பெரிய மலைப்பாம்பு வந்து அவளை பிடிச்சி இழுக்கிறது காலில். அப்போ அது வழியாக ஒரு வேடன் போனான். அவன் பாம்பை எடுத்து தூக்கி போட்டான். தமயந்தி நன்றின்னா, நன்றியெல்லாம் சொல்லாதே என்னோடு பான்னா. அவள் ஓடினாள். சிறிது தூரம் ஓடின உடனே திரும்பி பார்த்தாள். அந்த வேடனை ஜலமாக போயிட்டான், நீராய் விழுந்தான் நிலத்து. அந்த நேரத்தில் ஒரு பிராமணன் வந்தான். சேதி நாட்டுக்கு போகிறேன்னா, சேதி நாடு அவள் பெரியம்மா ஊரு கொண்டு விட்டாள். அவள் பெரியம்மா தேரை வச்சு பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சா. பொன் வாழ பிறந்தாம் வாழும். நம்மாத்து பொண்ணும் புக்காத்தில் சௌக்கியமாக இருக்கேன்னு ஃபோன் வந்தால் தான் நமக்கு சாப்பாடு இறங்கும்.
நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கணும். வந்த பெண் வாழ்ந்தால் தான் 2 குடும்பத்துக்கும் சௌக்கியம். புரிஞ்சுக்கோங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா பொண்ணுட்டேந்து அப்பாவுக்கு ஃபோன் வரக்கூடாது, மாப்பிள்ளைட்டேந்து மாமனாருக்கு ஃபோன் வரக்கூடாது. நம்ம பொண்ணுட்டேந்து ஃபோன் வந்தால் பொண்ணு கஷ்டப்படுறான்னு அர்த்தம், மாப்பிள்ளைட்டேந்து வந்தால் நம்ம பொண்ணு படுத்துறான்னு அர்த்தம். புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், பொண்ணுட்டேந்து அம்மாவுக்கு வரலாம், அப்பாவுக்கு வரக்கூடாது. தெரிஞ்சுக்கோ சாஸ்திரத்தை. அம்மா பேசுவா. என் பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு ஏத்தாத்தில் தான் இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு. ஆமாம், குடி வந்தவுடனே நான் அன்றைக்கின்னு காய் வாங்க போனேன், வாங்கிட்டு பொண்ணாத்துக்கும் வாங்கி கொண்டு கொடுத்தேன். என் ஆத்துக்காரி கத்துன்னு கத்தினா, போகலாமா நீங்கள்? மாப்பிள்ளை தப்பாக நினைக்க மாட்டார், நீங்கள் போய் எதுக்கு காய் வாங்கி தர, உங்கள் கௌரவம் என்னத்துக்காருது? ஆஹா அச்சா ஓச்சோன்னு கத்தினா. மறுநாளைக்கு பார்த்தா இங்கேருந்து இட்லி மாவு, மிளகா பொடி, சாம்பார் பொடி எல்லாம் போகிறது. அவள் கொடுக்கலாம், நான் கொடுக்கப்படாது. அதனால் அவள் நம்ம பொண்ணு சௌக்கியமாக இருக்கான்னா நம்ம வாழறதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ செய்தி போஎடுத்து நிடத தேசத்துக்கு தமயந்தியை தேரில் வச்சு அனுப்புகிறா. ஊரே காத்துன்னு அரண்மனை வாசலில் அவள் அம்மா அப்பா சகோதரால் காத்துன்னு இருக்கா, கதறின்னு இருக்கா. அவள் தாயார் தேரில் வந்து இறங்கினோடனே கட்டி பிடிச்சி கதறினா அவள் தாயார், ஐயோ குழந்தை, நீ இங்கு இளவரசியாக வாழ்ந்து அங்கு மகாராணியாக இருந்து ஏன் சூதாடினான் உன் கணவன் எடுத்து சொல்லவில்லையா? காட்டிலே கஷ்டப்பட்டையாமே, பாழ் மண்டபத்திலே பரிதவித்தையாமே, நீ அங்கிருந்து நீ அப்போ என்ன பண்ணாய்? அம்மானு கூப்பிட்டியா, அப்பானு கூப்பிட்டியா, அண்ணானு கூப்பிட்டியா? என் செய்தாய், என் நினைந்தாய், என் புலம்பினாய் என் கண்ணே, இத்தனை ஐஸ்வர்யம் இருந்தும் கஷ்டம் தேடிக்கொண்டு வந்து விட்டது என்று கட்டிப்பிடித்து கதறினாள் மகாராணி. மகாராணியாக இருந்தானே, பொண்ணு தானே, கதறாமல் என்ன செய்வா? அவள் என் செய்வாள்? என் கஷ்டம் தாயே. நளன் அங்கிருந்து போனான். அக்னி தகன்னு ஒரு அக்னி கொதிச்சுன்னு இருக்கு, அதில் ஒரு பாம்பு விழுந்திருக்கு. அந்த பாம்பு கூப்பிட்டது கார்கோடகன், என்னை அக்னியிலேருந்து தூக்கி வெளியில் போடுன்னு. அந்த பாம்பு அப்படி தூக்கினான், கீழே போனான். போடாதே, 10ன்னு சொல்லி கீழே விடுனா. 1 2 3 4 10ன்னு சொல்லிவிட்டான். தசைன்னாலும் சரி, தமிழில் 10னாலும் சரி, பிடின்னு ஒரு அர்த்தம் 10ன்னு எண்ணிக்கை. இந்த பாம்பு அவனை கொட்டித்து நெட்டையாக இருந்த நளன் குட்டையாக கருப்பாக போனான். இவர் கார்கோடகன் பிரத்யட்சமாகி, இன்னிலேருந்து உன் பேர் வாகுகன், நான் உனக்கு வஸ்திரம் தருகிறேன், இதை நீ உன் மனைவியை பார்க்கும் பொழுது இதை தரித்துக்கொள், பழைய உருவம் வரும்னு சொன்னான். அதுவரை இப்படியே இருந்தான். அவன் வந்தான் அயோத்தி நாட்டுக்கு. ருத்துப்பர்ண ராஜாட்ட போனான். எனக்கு தேரோட்ட தெரியும், சமைக்க தெரியும் நான். அதனால தான் ஆம்பளைகள் தெரிஞ்சுக்கணும், எல்லா கோர்ஸும் படிச்சுக்கணும். ஆமாம், அதில் சமையல் படிச்சுக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்தில் எல்லாருக்கும் வெளியூரில் அப்பாயின்மெண்ட்டு, தினம் ஹோட்டலில் சாப்பிட முடியாது, நம்மளே சமைச்சிக்க தெரியணும். நீங்கள் தப்பு பண்ணுற, ஆம்பளை குழந்தைக்கு சொல்லித்தர மாட்டேன்னு. ஆம்பளை குழந்தைக்கு தான் முதல்ல சொல்லித்தரணும். ஆமாம், எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் தான் சொல்லி கொடுத்தா சமையல், சூப்பராக சமைப்போம். ஆமாம், அப்போது ஆம்பளைகள் சமையல் கற்றுக்கணும். ஏன்னு வருது இப்போ சப்ஜெக்டு சொல்கிறேன். இப்போது நளன் அவன்கிட்ட தேரோட்டியாக இருக்கான். தமயந்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாசகம் எழுதி ஒரு தூதன்ட்ட அனுப்பிச்சா. காதலியை கானகத்தே கார் இருளில் கைவிட்ட பாதகன். அவன் இங்கே வந்தான், ராஜாட்ட படித்தான், அவன் தெரியலேன்னா. இவன் தேரோட்டி, அவனுக்கு தானே தெரியும், கூப்பிட்டான். உன் தொடி தனை உறக்கத்தே நீத்தது பண்டை விதியின் பயன். அர்த்தராத்திரியில் விட்டுட்டு போனது ஜென்மாந்திர பாபம் அப்படின்னு எழுதி கொடுத்தான். இவன் உருவத்தை பார்த்துன்னா அவன் குட்டையாக கருப்பாக இருக்கான். அப்போது
அவள்கிட்ட போய் சொன்னான். அயோத்தியில் பார்த்தேன்னு சொன்னான். உடனே அவள் கெட்டிக்காரி ருத்துபர்ண ராஜாவுக்கு மட்டும் ஓலை அனுப்பினா, தமயந்திக்கு 2வது சுயம்வரம்னு. தமயந்தி ஓலை அனுப்பிச்சுட்டா ருத்துபர்ண ராஜாவுக்கு. அப்போ அந்த ருத்துபர்ண ராஜா படித்தான். ஏன் நளனே, போன தடவையே இது கூப்பிட்றான் வாகுகனே, போன தடவை இந்த நளன் கல்யாணம் பண்ணிட்டான். அப்போது ருத்துபர்ண ராஜா ஓலையை காமிச்சான் வாகுகன்ட்ட. நான் தான் தேரோட்ட போகிறேன்னா தேரோட்டினான். இன்றைக்கி நீங்கள் ஹைவேல ஓட்டுறேன் பிரமாதமாக ஸ்பீடுங்கிறள். அவன் அன்றைக்கே ஓட்டினான். இந்த பின்னால் உட்காந்து அவன் அங்கவஸ்திரம் போட்டுருக்கான் ருத்துபர்ண ராஜா. இவன் தேர் ஓட்டின்னு போகிறான். எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. வாகுகனே தேரை நிறுத்து, என் அங்கவஸ்திரம் விழுந்துருத்துன்னான். அவன் சொன்னான், நீ அங்கவஸ்திரத்தை விட்ட இடத்துலேருந்து 240 மைல் தாண்டியாச்சுன்னான். அவன் 4 காதம் கடந்தோம்னா. தேரை நிறுத்துன்னா, வஸ்திரம் போயிடுத்தேன்னா. கவலைப்படாதே, போகிற வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாராயணர் ஜவுளி கடையில் வாங்கிக்கலாம்னா. அப்போது தேரை நிறுத்தினான். இந்த 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 மரத்தில் தாந்தோன்றி மரத்தில் எத்தனை இலை எத்தனை காய் இருக்குதுன்னு நான் கணக்கு பண்ணி சொல்லுவேன்னா அந்த ராஜா. நீ கணக்கு பண்ணுறதை கற்றுக்கோ, சூதாட்டத்தில் ஜெயிக்கலாம்னா. அதுதானே இவனுக்கு வேணும். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுற போது இவனை பிடிச்சிருந்த சனி குதிச்சர். நான் அப்புறம் வரேன்னு இவன்கிட்ட கேட்டான். அவன் தேர் ஓட்டுற மந்திரத்தை சொல்லி கொடுன்னு அவன் சொல்லி கொடுத்தான். இந்த மாதிரி நான் 50 வருஷம் முன்னாலேயே உபன்யாசம் பண்ணிட்டு தங்கர் இடத்துக்கு போயிட்டேன். மறுநாள் என்னை தேடின்னு 50 பேர் வந்துட்டான். நேற்றுக்கு சூதாடுறதில் ஜெயிக்கிற மந்திரம்னு, அது என்ன மந்திரம்னு சொல்லுங்கன்னா. அது தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி இருக்கேன்? நாங்கள் கார்த்தால் ஆட மாட்டோமா? நல்ல வேளை மந்திரம்னு தான் எழுதியிருக்கா, இன்ன மந்திரம்னு எழுதலை. அவன் தேரோட்டின்னு போனான். குதிரை அந்த மாமனார் ஊருக்கு விதர்ப தேசத்தில் நுழைஞ்ச உடனேயே அங்கே அந்த புறத்தில் இருக்கிற தமயந்தி வேலைக்காரிகிட்ட சொல்கிறா, ஆத்துக்காரர் வந்தாச்சுன்னு. ஹஸ்பண்ட் அரைவிட சேஃப்லின்னு. எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இவன் சூதாட உட்காந்தவுடனே 4 குதிரையை பூட்டி பையனையும் பொண்ணையும் உட்கார வச்சு அனுப்பிச்சாலோ இல்லையோ. இப்போ இவனோட குதிரை 4 இங்கே இருக்குது. இவன் தேர் ஓட்டின்னு வர பாஸ்டரை கேட்டவுடனே எஜமானன் வந்துட்டான்னு அது கணக்க ஆரம்பிச்சிருது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ நம்ம நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க, இந்த மூலையில் வரோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூட்டர் சத்தம் கேட்ட உடனே அது கத்த ஆரம்பிக்கும், தெரியுமோ, அப்படிங்கும். ஆமாம். நம்ம பெல் அமைக்கி 10 நிமிஷம் கழித்து தான் மாமி வருவாள். ரொம்ப நேரமாக பெல் அனுப்பிக்கிட்டு இருக்கேடானுங்க. அதனால தான் எல்லோரும் நாயை கொஞ்சறான். புரியுறதா அவங்களுக்கு? கார்த்தால் போய் பாரு, இவன் வாக்கிங் இவன் போகிறானா, நாய் இவனை கூட்டின்னு போகிறதான்னு தெரியாது. அப்போது அவன் நேர சமயக்கட்டுக்கு போனான். அவள் தமயந்தி கெட்டிக்காரி பையனையும் பொண்ணையும் அனுப்பிச்சா. அவளுக்கு அடையாளம் தெரியல அப்பாவை. அவன் கேட்டான், நீங்கள் யாருன்னு. நான் நிடத தேசத்து இளவரசன்னா. அவன் உடனே இந்த சூதாண்டானே அவன் பையனான்னா. ஜாகிரதையாக பேசு, மன்னர் பெருமையும் மடையன் அறிவனான்னா. மடையன்னா ஒரு அர்த்தம் சமயக்காரன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் முட்டாள்னு அர்த்தம். குழந்தைகள் திரும்பி போனது, அழுதான். அப்போ தமயந்தி என்ன பண்ணால் அது வேலைக்காரியை கூப்பிட்டு இந்த விறகை கொண்டு கொடுன்னா. அவன் விறகு அப்படி வச்சான் பாருங்க, பிடிச்சுன்ட்டு. வேலைக்காரி போனால், என்ன ஆச்சரியம்மா, நம்ம உசு புசுன்னு ஊத வேண்டிருக்கு. அவர் வச்ச உடனே பிடிச்சிருத்து. ஆமாம். இந்த காலத்தில் லைட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கான். நம்மாத்து மாமிகள் அதோடு போராடுற மாதிரி உண்மையிலுமே சொல்கிறேன். ஒத்துருக்காது, மூளை வேலை செய்யலை. உடனே நெருப்புட்டி எடுத்து பற்ற வைப்போம்னு இந்த பட்டனை திருப்பிண்டு இதோடு போராடுவான். ஜென்மாந்திர பாபம். நான் லண்டன்லேருந்தே வாங்கிட்டு வந்தேன். அமுக்கு நான் அவள்கிட்ட ஆதிகாரிகிட்ட சொன்னேன், அது என்னடி கல்யாண ராமன் நான் சொன்ன ஒன்று கேட்கறதுக்கு. அவள் எல்லாம் சமையல் ரெடியாகிடுச்சு. அவள் கண்டுபிடிச்சிட்டா சமையல் பண்ண அதை கொண்டு வர சொல்லுன்னு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு தெரியுமே. இவன் தான்
3 நாளைக்கு சமைக்கிறானோ இல்லையோ, அவன் தானே ட்ரைனிங்கே கொடுத்தது. அந்த அரிசியை களையுங்கோ, குக்கரில் வைங்கோ, அப்புறம் அந்த புளியை கரையுங்கோ, சாம்பார் பொடி போடுங்கோ, அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த தக்காளியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க, காய் நறுக்கிண்டேன், அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்புறம் என்ன இந்த பாலை சுட வச்சு காப்பியை எனக்கு விட்டு தொலைங்கோங்கிறாங்க. அது இல்லை, அவள் தான் ட்ரைனிங் தரா. ஒழிக்காமல் உன் உருவத்தை காட்டுன்னா தமயந்தி அப்பா இந்த கார்கோடகன் கொடுத்த வஸ்திரத்தை தரிச்சுண்டர், பழையபடி நலனானார். ருத்துபர்ண ராஜா 2 பேரையும் சேர்த்து வச்சு, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு இப்போ அவனே ஓட்டின்னு போயிட்டான். ரிட்டன் ருத்துபர்ண ராஜா செல்ஃப் டிரைவிங், நான் அவன் தான் சொல்லி கொடுத்துருக்கானே, அதனால் ஓட்டின்னு போயிட்டான். இப்போ நலன் தமயந்தி எல்லாரையும் உட்கார வச்சு ஊருக்கு வந்தான். புஷ்கரனோட சூதாடினான், ஜெயிச்சான். இப்போ தான் கேளுங்க, இனிமேல் தான் வியாக்கியானம். சனி பிரத்யட்சமானார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இனிமேல் என்னை இது மாதிரி பிடிக்காதே அப்படின்லாம் கேட்கல. இனிமேல் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் கொடுக்காதே அந்த மாதிரிலாம் கேட்கல. நல்லா கேளுங்க என்ன கேட்டான்னு. ஏ சனி பகவானே, நீங்கள் யாரையாவது பிடித்திருக்கும் பொழுது, 7 சனி, 8 சனி தசை, சனி புக்தி, உங்களால் அர்த்தாஷ்டம சனி, 10ஆம் இடத்து சனி, என்னெல்லாம் உங்களால் தொல்லை வந்திருக்கும், அந்த சனியா நீங்கள் பிடித்த காலத்தில் அடியேனுடைய சரித்திரத்தை கேட்பார்களே ஆனால் அவளை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வரங்கூடுன்னார். பார்த்தீங்கன்னா, எனக்கு சௌக்கியம் வேணும்னு கேட்கல. உடனே சனி சொன்னார், என் காலத்து, என்ன அண்டர்லைன் பண்ணுங்கோ, என் காலத்து உன் சரிதம் கேட்டாரை அடையேன். அதனால தான் நீங்கள் சனி பிடிச்சவா, நல்லா காது கொடுத்து கேளுங்கோ, அனுமார கும்பிடுங்கோ. ஒரு கருத்து, கார்கோடகச்ச நாகச்ச நளச்ச தமயந்திச்ச ருத்துபன்ன ராஜரிஷிகி கீர்த்தனவ் கலிநாசனவ். நீங்கள் நளன், தமயந்தி, கார்கோடகன், ருத்துபன்னன் அப்படின்னு இவா பேரை சொன்னாலே போதும். அதனால் தான் நீங்கள் நலச்சரித்திரம் தினம் கேட்கணும். 7 சனி பிடிச்சவா, அஷ்டமச்சனி பிடிச்சவா. முதல்ல இன்னொன்று நவக்கிரக தோஷம் இருக்குதுன்னு திரும்பவும் சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள். குலதெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு. சனி சரியில்லைன்னா அனுமார் கோயிலுக்கு போங்கோ, அனுமார் ஸ்லோகம் சொல்லுங்கோ. ராகு கேத்து சரியில்லைன்னா அம்பாள் கோயிலுக்கு போ, பிள்ளையாரை கும்பிடு, கொடக்கட்டை நைவேத்தியம் பண்ணு. குரு சரியில்லைன்னா சிவனுக்கு போ, கும்பிடு, க்ஷேமமாக இருப்பேள். அதனால் ஓயாமல் ஜோசியம் பார்த்து மனசை உழட்டிக்காதீங்க. என்னோட சிம்பிளான அட்வைஸ் சொல்கிறேன், தயவு பண்ணி பகவத் தியானம் பண்ணுங்கோ. அதுதான் நம்மளை ரட்சிக்கும். எல்லாரும் ராமாயணம் சொல்லிவிட்டு அதுக்கு போகலாம். சுத்த பிரம்மபராத் பர்றாம் சொல்லுங்க. நாளைக்கு அர்ஜுனன் தபஸ் துர்வாசர் வருது. நாளைக்கு 2 நாளும் யட்சப்பிரசனம் போட்டிருக்கேன். யமன் 108 கேள்வி கேட்கறது. அதனால் பேப்பர் பேனாவோடு வாங்கோ, தர்மத்தை கேளுங்கோ, குடும்பத்தோடு வாங்கோ, குழந்தைகள்லாம் கூட்டின்னு வாங்கோ. அதுக்கு புரியறது புரியலை, அது விளையாடட்டும், நான் பார்த்துக்கிறேன். கூட்டின்னு வாங்கோ. ஆமாம், போய் பாருங்கோ. நாளைக்கு உங்கள் ஊர் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் இருந்தால் அந்த கோயிலில் போய் பாருங்க. அவள் கோயிலில் கார்த்தால போய் பாரு, குடும்பத்தோடு போகிற. என்ன பரமாச்சாரியாரை கும்பிட்றேள், என்ன சிங்கேரி பெரியவரை கும்பிட்றேள். அவள்லாம் அழறா, பெரியவாள்லாம். நாங்கள் சொல்கிறத ஒன்றும் கடைப்பிடிக்கலையேன்னு. ஒத்தராவது எங்கள் காது பட சந்தியாவந்தனம் பண்ணுறோம்னு சொல்ல மாட்டேங்கிறாளேன்னா வருத்தப்படுறார். பரமாச்சாரியார்கிட்ட நான் கதை சொல்கிறப்போ 83, எனக்கு 23 வயசு. தர்மத்தை சொல்லு கல்யாணராமா, உன்னானா 4 பேர் திட்டுவா, கவலைப்படாமல் சொல்லு, தர்மத்தை சொல்லு, கீதையை சொல்லு, சந்தியாவந்தனம் பண்ண சொல்லு. நாளைக்கு ஒரு நாளோ இன்றைக்கி ஒரு நாளோ பண்ணி பிரயோஜனம் இல்லை, தினமும் பண்ணணும். என்ன பிரயோஜனம்? கடவுள் இல்லைங்கிறவா பிராமணன் ஒழிகேன்னு சொல்லி இவன் ஒழியலை. இவனே சந்தியாவந்தனம் பண்ணாமல் ஒழிஞ்சுட்டான்.
இனிமேலாம் பண்ணுங்க. யட்சப்பிரசனத்தில் வருது கேள்வியெல்லாம். படிச்சுட்டு வாங்கோ ஆற்றுல. அப்புறம் கீதை போட்டிருக்கேன், தினமும் வாங்கோ. 17ஆம் தேதி வரை நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கா சங்கத்தில். இந்த மாதிரி இடம் கிடைக்குமா? இனிமே கோடி ரூபா கொடுத்தாலும் இடம் கிடைக்காது. நோ பிளேஸ். பாருங்க, ஏசியை போட்டுன்னு கேட்குறோம். சொல்லுங்க, இதை விட சுகம் வேணுமா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.